இல்ல, எனக்கு கேட்கறதுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்மணிகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படின்னு கண்மணியை கையோட அன்பு வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து வெண்ணிலா எடுத்துகிட்டு போயிருக்கிறத பார்த்துட்டு வெண்ணிலா ரூமுக்கு போகிறாங்க. வெண்ணிலா வீடியோவை வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. எப்படி என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட லேப்டாப்பை நீ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அன்பு கேட்கும்போது நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அன்பு கிட்ட நம்ம வெண்ணிலா அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. நீங்கள் நிஜமாவே என்ன தான் காதலிச்சிங்க, உங்கள் அம்மாவுக்காக தான் நீங்கள் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு எல்லா உண்மையும் பேசுகிறத நம்ம கண்மணி வந்து கேட்டுறாங்க. நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி அன்பு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் என் மேலே சத்தியமாக சொல்லுங்கள், உண்மையை தவிர நீங்கள் வேறு எதையுமே சொல்லக்கூடாது, நீங்கள் வெண்ணிலாவை காதலிச்சது உண்மையான்னு கேட்கும்போது ஆமான்னு நம்ம அன்பு சொல்லிடுறாங்க. எனக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் வெண்ணிலாவை நினச்சி தான் அனுப்புனீங்களான்னு கேட்கும்போது அதுக்கும் அன்பு வந்து ஆமான்னு சொல்கிறாங்க. வெண்ணிலாவை நினச்சி நீங்கள் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தீங்களான்னு கேட்கும்போது அன்பு வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்குது அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. கண்மணி என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.